போதைய ஒழிக்கணும், போதைப் பொருள் மோகத்த ஒழிக்கணும், மது அருந்துவதை தடுக்கணும், இளைஞர்கள் அந்த வழியில போக்கூடாது அப்டின்னா, ஒரே வழி என்ன பண்ணணும் அப்டின்னா, நெறைய விளையாட்டு மைதானங்கள ஏற்படுத்துங்க. பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியா. ஏன்னா பெண்களுக்கும் மது அருந்தணுங்கிற ஆசை இருக்கு. ஐயோ! ஆம்பளையா பொறந்தா மது அருந்தலாமே, புகை பிடிக்கலாமே, அப்படிங்கிற ஆசை பெண்களுக்குள்ள இருக்கு. கோவமும் இருக்கு. பெண்ணா பொறந்து தொலைச்சிட்டோமே, அதனால மது அருந்த முடியலையே, அப்டின்னு நெனைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆண்கள போல சுதந்திரமா இருக்க முடியலையே. அதனால வந்து ஏன் போதைப் பொருள் மோகம் என்பது அந்த போதை மேல ஏன் இளைஞர்களுக்கு அவ்வளோ விருப்பம் அப்டின்னா, இங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன இருக்கு? ஒரு நண்பர்கள் ஒன்று கூடி போதைங்கிறது நண்பர்கள் ஒன்று கூடி, ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வேற என்ன இருக்கு? ஏதாவது கிரவுண்ட் இருக்கா? நாங்க விளையாடுவதற்கு. அதுக்கும் நண்பர்கள் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு விளையாட்டு மைதானங்கிறது. விளையாட்டு மைதானம் அங்க இல்லையே! பெண்களுக்கு தனி இருந்தாலும் அதில ஆண்கள் தான் இருக்காங்க. பெண்களுக்கு அங்க அனுமதி இல்ல. பெண்கள் விளையாடுறாங்களா? விளையாடலையா? அவங்களுக்கும் ஒரு விளையாடணுங்கிற ஆசை இருக்குமே! அத பத்திலாம் கவலை இல்லாம ஆண் இருக்கிறான். பெண்ணை பற்றி கவலைப்படாமல். அப்போ விளையாடுவதற்கு இங்க மைதானங்கள நெறைய ஏற்படுத்துங்க. அப்போ விளையாடணும், ஜெயிக்கணும் அந்த மாரி ஒரு ஆர்வம். அதில உடம்பு ஆரோக்கியம் வேற இருக்கு. இது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். உடம்ப கெடுத்துக்கிறவங்களால, மது அருந்துகிறவர்களால அவங்க விளையாட முடியாது. விளையாடுகிற ஆர்வம் அவர்களுக்கு வராது. ஏன்னா, விளையாடுவது என்பது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனச ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டது. நீ மது அருந்துவது என்பது முரணான மனநிலையை தரக்கூடியது. உடம்ப கெடுக்கணும், அழிக்கணும் என்கிற மனநிலை. அதனால மது அருந்துகிறவர்களால் விளையாட முடியாது. விளையாடவும் உடம்பு ஒத்துக்காது. விளையாடணுங்கிற அந்த ஆர்வமே வராது. அதனால விளையாடுகிறவர்களுக்கு மது அருந்த வேண்டும் என்கிற ஆர்வம் வராது. இது 2ம் வெவ்வேறு. நல்லது செஞ்சுட்டு நீ கெட்டது செய்ய முடியாது. ஒண்ணு கெட்டது செய்யணும், இல்ல நல்லது செய்யணும். அதுதான் இதோட அடிப்படை. விளையாடுவது நல்லது. உன் உடம்புக்கு நீ நல்லது செய்ற. பிறருக்கு நீ உன் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிற. மது அருந்துவது, அதாவது இந்த ஆல்கஹால் மது அருந்துவது உடம்ப அழிக்கிற. அப்போ இந்த அடிப்படை நோக்கமே வேறுபடுறதுனால தான், இத செய்றவங்க விளையாடுறவங்க மது அருந்த மாட்டாங்க. மது அருந்துகிற ஆர்வம் உடையவர்கள் விளையாடுகிற ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள். அப்போ இந்த மனிதர்கள் மது அருந்தக்கூடாதுன்னா, அதற்கு மாற்றா ஒண்ணு குடுங்க. விளையாடுகிற ஆர்வத்தை கொடுங்க. மது அருந்தக்கூடாது. மது அருந்துவது உடம்ப அழிக்கக்கூடியது. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிற அந்த ஆர்வத்த குடுங்க. சும்மா நடுநிலைமையில இருக்க முடியாது. ஒரு தராசு ஏதாவது ஒரு பக்கம் சாய்ஞ்சு தான் ஆகும். அதனால வந்து 2மே சமமா இருக்கிறதுக்கு அது போராட தான் செய்யும். சமமா இருப்பது என்பது ஒரு போராட்டம் தான். ஒரு தராசுலயே பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் சமமான இடம் தான். ஆனா, அது சமமா இருக்கணும்னா, அதால இருக்க முடியாது. அது அசைஞ்சுகிட்டே தான் இருக்கும். ஏன்னா, அது சமமா இருக்க விடாது. சுத்தி காத்து ஏதோ ஒண்ணு மென்மையான அசைவுகள் இங்க இருக்கு. அது அது அசைஞ்சுகிட்டே தான் இருக்கும். சமமாலாம் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு பக்கம் சாய்ஞ்சு தான் ஆகணும். அதனால, ஏதாவது ஒரு பக்கம் சாய்ஞ்சு இருக்கணும் அப்டின்னா, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிற ஆர்வத்தை தர வேண்டும். தருகிற வேலைகள செய்யணும் அப்டின்னா, அது மகிழ்ச்சியா இருக்கணும். அது இதை விட மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு போதைய விட மகிழ்ச்சியாக இருக்கணும். செலவில்லாததாக இருக்க வேண்டும். போதையாவது வந்து ஒரு தடவ தண்ணி அடிச்சாக்கா 200, 300, 500 கூட செலவாகும் ஒவ்வொருத்தருக்கும். அவ்வளோ செலவழிச்சா தான் நீ போதையிலிருந்து மகிழ்ச்சி அடைய முடியும். மறுநாள் வேலைக்கு போ முடியாது. உடம்பு கெட்டு போயிரும். பிற்பாடு நோய் வரும். நோய்க்கு செலவழிக்க முடியாது. ஆனா விளையாடணுங்கும்போது செலவே இல்லாத ஒரு ஆரோக்கிய தேர்வு. ஆரோக்கிய தேடல். உடம்பு மேலும் மேலும் ஆரோக்கியமா இருக்கும். சந்தோஷமா இருக்கலாம். செலவே இல்லாம தினம் தினம் சந்தோஷமா இருக்கலாம். நல்ல நிம்மதியா தூக்கம் யாருக்கும் கிடையாது. உனக்கு அப்ப அந்த அந்த விளையாட்டு மைதானங்கள நெறைய உருவாக்குங்க. பெண்களுக்கும், ஆண்களுக்கும். விளையாட்டு மைதானங்கள் நெறைய இருக்கணும். அதுபோல சுற்றுலா பொழுதுபோக்கு உருவாக்குங்க. நெறைய ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு ஏரி இருக்கு. அதை ஆழப்படுத்துங்க. 20 அடி ஆழப்படுத்துங்க. ஆழப்படுத்தி அதில போட்ட விடுங்க. அப்புறம் அதில மீன்களை வளருங்க. மீன்பிடி தொழில் அங்க நடக்கட்டும். அதற்கு மேல ஒரு பகுதியில என்ன பண்ணுங்க, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு அதன் கழிவுகள் அந்த தண்ணிக்குள்ள விழட்டும். 20 அடி ஆழத்துக்கு ஒரு ஏரிய ஆழப்படுத்தும்போது, அந்த தண்ணி ஒரு முறை மழை பெய்தால் 2 வருடத்துக்கு அந்த தண்ணி அப்படியே கிடக்கும். அப்போ மேல வந்து நம்ம பட்டி போட்டு ஆடு வளர்க்குறது, கோழி வீடு அதோடைய கழிவுகள் அதில விழும். அதில மீன்கள் சாப்பிடும் அத. மீன் மீன் உற்பத்தி கிடைக்கும். மீன் உணவு பூர்த்தி செய்யும். இன்னைக்கு மீன் வந்து விலை அதிகமா இருக்கு. அதனால மீனே வாங்க மாட்டேன்றாங்க. புரதச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. ஊட்டச்சத்து குறைபாடு மக்களுக்கு ஏற்படுது. அதனால நீ உடல் ஆரோக்கியம் இல்லாம போகுது. அப்போ நெறைய நீர்நிலைகள உருவாக்குங்க. மக்களுக்கு பொழுதுபோக்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கான மாற்று வழிய உருவாக்குங்க. அப்போ மதுவே அருந்தக்கூடாதுன்னா, மது அருந்த வேண்டும். அதுவும் உடம்புக்கு நன்மை தருகிற மதுபானம், இயற்கை மதுபானத்தை இங்கு நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். அத நீ ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே குடுக்கலாம். மென்மையான போதையை தரக்கூடிய, உடலுக்கு தீங்கு செய்யாத, நன்மையை செய்யக்கூடிய மதுபானங்களை உற்பத்தி செய்யுங்க. அதை குடிப்பதற்கு கூட அப்போ போதையும் கிடைக்குது. உடலுக்கு நன்மையும் அது தருது. விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், போட்டிங் போலாம், சுற்றுலா போலாம். அப்ப இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மாற்று வழி. அரசாங்கத்துக்கு வருமானம் கட்டாகுமே! அதுவும் கட்டாகாது. உங்க இயற்கை மதுபானத்த அரசாங்கமே விற்பனை செய்ய வேண்டும். இந்த பழங்கள பிடிக்க வைத்து, அ உற்பத்தி செய்யப்படுகிற, உடலுக்கு நன்மை செய்கிற அந்த மதுபானத்த அரசாங்கமே விற்பனை செய்ய வேண்டும். அப்ப நெறைய பேர் குடிப்பாங்க. இன்னைக்கு வந்து 1,00,00,000 பேர் மது அருந்துறாங்கன்னா,
நீ இயற்கை மதுபானத்த குடிச்சீன்னா, பெண்கள், ஆண்கள் அது மென்மையான போதைய தான் தருது அப்டின்னா, எல்லாருமே அத குடிக்கிறதுல தப்பு இல்ல. அப்டின்னு சொல்லி குடும்பத்தோட கூட குடிப்பாங்க. அப்போ 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்ல கண்டிப்பா ஒரு 7 கோடி பேராவது குடிப்பாங்க. 7 கோடி பேர் அல்ல 6 கோடி பேராவது குடிப்பாங்க. இன்னைக்கு 1 கோடி பேர் தான் குடிக்கிறாங்க. அப்ப 6 கோடி பேர் குடிப்பாங்க அப்டிங்கும்போது, அதே நேரத்தில குறைந்த விலையும் வைக்கணும். விலை அதிகமாலாம் இருக்கக்கூடாது. குறைந்த விலை, வாங்குகிற விலை. ஒரு உணவுப் பொருள் போல அந்த மதுபானம் என்பது இருக்கணும். அந்த இயற்கை மதுபானம். அப்போ 6 கோடி பேர் குடிக்கிறாங்க. உனக்கு 1 கோடி பேர் குடிக்கிறதன் மூலமா உனக்கு வருகிற வருவாய விட 2 மடங்கு வருவாய் குறைந்த விலைக்கு அந்த மதுபானத்தை விற்பதன் மூலமாகவே ஏனென்றால் வாடிக்கையாளர்கள் அதிகமாகி விடுகிறார்கள். அது இங்கு அனுமதிக்கப்படுகிற ஒரு நடைமுறையாக மாறுகிறது. பாருங்க அப்ப மதுபானத்தின் மூலம் அதனால குற்றங்கள் பெருகுது. உடம்ப கெடுக்கிற மதுபானத்த குடிச்சு, அதனால விளையாடுகிற ஆர்வம் இல்லாம, மாற்று வழி அதனால குற்றங்கள் பெருகுது. பயமா இருக்கு இந்த சமூகம் என்பது மகிழ்ச்சியாவும் இல்ல. மனிதர்கள் புலம்புகிறார்கள். அப்படிலாம் இல்லாம, இந்த மனிதர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதன் மூலம், இன்னும் வருமானம் 2 மடங்கு வருமானம் ஏற்படுகிறது. நீங்க ஏரி, குளம்லாம் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க வந்து நல்ல மீன் உற்பத்தி, ஆடு வளர்ப்பு, அ போட்டிங் இப்படி பல வேலைவாய்ப்புகள் உருவாகுது. ஏகப்பட்ட கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதனால அரசாங்க தரப்பினர் இந்த வீடியோ கவனிக்கிறவங்க என்னைய கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு அத்தனை ஆலோசனைகள் ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனை தருகிற தகுதியுடைய இந்த தமிழ்நாட்டில், இந்த உலகத்திலே இருக்கிற ஒரே ஆள் நானா தான்